வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் யூடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசாம். வரவு செலவு திட்டம் தொடர்பில் பிரதமருடன் நடைபெற்ற கலந்துரையாடல் வெற்றியளிக்கவில்லை என தொழிற்சங்கங்கள் தெரிவிப்பு. மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் இருவர் தொடர்ந்தும் 4வது நாளாகவும் உண்ணாவிரதம். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் காணவர் போரோரின் உறவுகள் 185 பேர் 2வது நாளாகவும் யாழில் சாட்சி பதிவு. சவுதிக்கு பணிப்பெண்ணாக சென்ற மற்றொரு 19 வயது யுவதி உயிரிழப்பு. வரவு செலவு திட்டம் குறித்து பிரதமருடன் இன்று மாலை நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் இருவேறு நிலைப்பாடுகளில் உள்ளதாக தகவல் பதிவாகியுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு பகுதி மற்றும் அரசு தனியார் பிரிவுகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் நாட்டின் அனைத்து தனியார் மற்றும் அரசு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து தொழிற்சங்கங்களும் வந்திருந்தன. ஆளுங்கட்சி சார்பில் பிரதமர், நிதியமைச்சர், அமைச்சர்களான ரஞ்சித் மதும பண்டார, அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் நானும் பிரசன்னமாகியிருந்தேன். பிரச்சனைகள் ஏற்படாது, இதனை தீர்க்க முடியும். அரசாங்கத்தின் பக்கம் சில யோசனைகளை முன்வைத்தனர். எமது யோசனைகளை நாங்களும் முன்வைத்தோம். இறுதி தீர்வொன்றை இந்த கூட்டத்தின் மூலம் நாம் எடுக்கவில்லை. முன்னர் கூறியதைப் போன்று நாம் கலந்துரையாடுவதற்காக மக்கள் வங்கியின் குயின் பிரிவுக்கு செல்கின்றோம். கலந்துரையாடி எமது தீர்மானத்தை நாம் அறிவிப்போம். பாராளுமன்றத்திற்குள் தாம் மீது விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவில் முன்வைத்து நியாயத்தை நிலைநாட்டுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தார். தாஜுதீனின் கொலை தொடர்பில் நான் சபையில் கருத்து தெரிவித்த போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜான்ஸ்டன், அதேபோல சனத் நிசாந்த, இந்திகானுருத் ஆகிய மூவரும் எனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் என்னை பயமுறுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். எனக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பில் சிறப்புரிமை குழுவுக்கு நியாயமான முடிவினை எடுக்குமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண தீந்துவா கண்ணாலிச மம ஒபுத்துமாக இல்லா சிட்டினோம். இது தொடர்பில் நான் சிறப்புரிமை குழுவுக்கு அறிவித்து அடுத்த வருடத்தின் 2 வாரங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊடக அமைச்சின் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து. தாங்கள் விரும்புவற்றை எழுதவோ பேசவோ முன்னர் ஒன்றுக்கு பல தடவை யோசிக்க வேண்டியவர்களாகத்தான் ஊடகவியலாளர்கள் இருக்கின்றனர். அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் நேர்மையுடன் செயற்பட வேண்டும். வடக்கில் பிரபல ஊடகவியலாளர் விளங்கிய நிமலராஜன் அவரது வீட்டில் வைத்து அவரது குடும்பத்தினர் முன்னிலையில் படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக இபிடிபியின் முக்கியஸ்தர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் சட்டமா அதிபரின் சம்மதத்துடன் பிணையில் விடப்பட்டனர். இவ்வழக்கின் பிரதான எதிரியான இபிடிபி உறுப்பினர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகின்றது. இன்று வரை அவர் கைது செய்யப்படவோ அல்லது அவரை கைது செய்ய இன்டர்போல் அமைப்பை கோரவோ நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கிழக்கில் ஊடகவியலாளர்கள் சுகீதராஜன், நடேசன் போன்றோரின் கொலைகளுக்கும் நீதி கிடைக்கவில்லை. இதுபோன்று ஏராளம் தமிழ் ஊடகவியலாளர்களின் குடும்பங்கள் நீதியை எதிர்பார்த்து ஏங்கி நிற்கின்றன. இந்த அரசாவது அதனை செய்யும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த அரசு அதில் இன்னமும் அக்கறை காட்டவில்லை என்பது கவலைக்குரியது. கடந்த 10 வருடங்களில் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதற்கும் ஊடக நிறுவனங்கள் தாக்கப்பட்டதற்கும் மேலாக வடக்கு கிழக்கு சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆனால் இந்த அரசு அவற்றில் ஒன்று கூட குறித்து இதுவரையில் விசாரணை நடத்தியதில்லை. ஏன்? அவை தமிழ் ஊடகங்கள், தமிழ் ஊடகவியலாளர்கள் என்கிற பாரபட்சமா? இந்த பாரபட்சம்தான் கடந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரழித்தது என்பதை இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊடகங்கள் ஸ்தாபனத்தை பற்றியோ அல்லது ஒரு நபர் தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது ஒரு பக்க சார்பாக வெளியிடப்படுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக இந்த தமிழ் ஊடகங்கள். அந்த வகையில் சில தமிழ் ஊடகங்கள்
ஒரு பக்க செய்தியை மாத்திரமே வெளியிடுகின்றது. அதனுடன் மாற்று கருத்துக்களுக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் ஜனநாயக சுதந்திரத்தை பேணக்கூடிய வகையில் அமைய வேண்டும். சில தமிழ் ஊடகங்கள், ஊடக உரிமையாளர்கள் நிதி மோசடி நிறுவனத்திற்கூடாக அதை உருவாக்கி கொண்டு அவ்வாறு செய்துவிட்டு இலகுவாக மாற்று அரசியல் தரப்பின் மேல் அவ்வாறான இதுகளை சுமத்துகின்றனர். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட அமைதியின்மையால் நேற்று 2 சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை யுக்ரைன் பாராளுமன்றத்தில் நேற்று இருதரப்பினருக்கு இடையே மோதல் வலுத்தது. கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளில் 2 தொடர்ந்தும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைதிகளின் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறியப்படுத்தியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் துஷார் ஒப்புல்தெனிய குறிப்பிட்டுள்ளார். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளில் ஒருவர் தன்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது தம்மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியால் சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையை நீதிமன்றத்திடம் கையளிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த கைதியின் கோரிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக செயலாளர் குறிப்பிட்டார். மேலும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளின் கோரிக்கைகள் குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் அமைச்சுக்கும் அறியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களின் விடுதலை குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் முடங்கி போயுள்ளதாக தமிழ் கைதிகள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே தங்களின் பிரச்சினை குறித்து ஜனாதிபதி நேரடியாக தலையிட்டு உடனடி தீர்வை பெற்றுத் தருமாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்ட காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையில் 185 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். இன்றைய சாட்சி விசாரணைகளுக்கு 288 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டுள்ளார். இன்றைய அமர்வில் 53 புதிய முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ் பிரதேச செயலகத்தில் 2வது நாளாக முன்று சாட்சி பதிவுகள் முன்னெடுக்கப்பட்டன. சந்தேகப்படுறீங்க என்னத்தை வச்சு அம்மா நீங்க அதை இயக்கம் சரி அம்மா 5 பேரை போன வியாபாரத்துக்கு போன அதை கண்டு வந்து சொல்லிட்டேன். 5 பேரை கடத்தி கொண்டு போனவங்கன்னு சொன்னீங்கம்மா. அதுல 2 பேரை தான் கொலை செய்தவங்களா அல்லது 5 பேரையும் 5 பேரையும் கொள்ளுவாங்க. அவட வைஃப் இருந்தா 12ஆம் தேதி சொன்னது அப்ப வலிக்கிட்டு சொன்னேன். அதுக்கு பிறகு தொடர்பு கொள்ள முடியாது. போன ஒரு நாள் வரைக்க சொல்லிச்சுன்னா எல்லாம் வாங்கி கொண்டு போய் நாங்க விட்டு அந்த பேப்பர் கார்பரேஷன் எல்லாம் விசாரித்து உங்களுக்கு லெட்டர் போடுறோம். நானும் மாதிரி இல்லை. இப்ப நீங்க விசாரணை செய்யணும்னு தான் எதிர்பார்க்கறீங்களா? அவர் உயிரோட இருப்பாரு விசாரணை என்று நீங்க எதிர்பார்க்கறீங்க? போயிட்டு இல்ல இல்ல ஒரு வழியில குடிச்சது அதோட யாரு அடுத்து குடிச்சது தான் இருந்தது. அவங்க எல்டிடி என்னன்னு தெரியும் சொன்னாரு. அவங்க அதெல்லாம் இருந்தாங்க. அந்த கேம்ப்ல இருந்தது. எல்டிடி கேம்ப் இருந்தது. ஐயோ என்ற பிள்ளைய பார்த்துட்டு நான் சாக போறேன். எந்த தற்கொலை ஐயோ நான் 4 மணிக்கு ஒரு போனா பிள்ளை நீங்க எனக்கு பின்னால வரும். எந்த பிள்ளைய வீட்டு தந்தனைக்கு வர கொண்டு வேண்டாம். எந்த பிள்ளைய தந்தனைக்கு கொண்டு செல்லாத பிள்ளைய கொண்டு போய் வச்சிருக்கிறது.
காட்டினாத மனத்தாக்குவே இல்லை. நான் எத்தனையோ ட்ரை பண்ணினது அந்த பேரும் தெரியாது. நான் இங்கே இருந்து இங்கே போயிருந்தேன். நான் பண்ணை கேம்பில் போய் அதுவும் ஒரு கெட் ஆஃபீஸ் அங்கே போய் கேட்டு சிப்பாயல் முன்னுக்கு இருந்தாங்க. அப்போ நான் போய் சிங்களந்தனி பிள்ளைய படைவிட்டு நான் பைத்தியக்காரன்ற பேர் தான் எடுத்தேன். நான் பேப்பரில் வந்து 2 தரம் 96 தானம்மா கடைசியில் என்னென்னா தாங்கள் நான் அதை கொண்ட கேட்டதில் தாங்கள் இவர் குடிப்பட்டதுன்றது தங்களுக்கு நிரூபித்திருக்காங்க. அவரை பற்றி யாழ் கச்சேரியில் நேற்று நடைபெற்ற முதலாவது நாளுக்குரிய அமர்வில் 165 பேரிடமும் வாய்மூல சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் 45 பேரிடமிருந்து புதிதாக முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. இதேவேளை யாழ் மாவட்டத்துக்கான அடுத்த கட்ட சாட்சி விசாரணைகளை பருத்தித்துறையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளையும் நாளை மறுதினமும் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் சாட்சி விசாரணைகள் பதிவு செய்யப்பட உள்ளதாக காண்டபட்போர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலம் சிறப்பதற்காய் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் இலங்கை பெண்கள் மீதான துன்புறுத்தல்கள், துஷ்பிரயோகங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான பல சம்பவங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பதிவாகின. நேற்று பாராளுமன்ற விவாதத்தின் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் பெண்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் சவுதிக்கு பணிப்பெண்ணாக சென்று உயிரிழந்த இளம் யுவதி ஒருவர் தொடர்பான தகவல் அவிசாவளையில் பதிவாகியது. அவிசாவளை புவாக்பிட்டிய பிரகதிபுர பகுதியில் உள்ள இந்த வீட்டில் வசித்த ஜி கிருஷாந்தி 1997 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி பிறந்துள்ளார். 2012ஆம் ஆண்டு பணிப்பெண்ணாக அவர் சவுதிக்கு செல்லும் போது அவரின் வயது 15 ஆகும். மருதானையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக கிருஷாந்தி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதுடன் பெற்றோரின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றமாக்கும் வண்ணம் அவர் இந்த வருடம் மே மாதம் 6ஆம் தேதி உயிரிழந்தார். தமது மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்ததாக பெற்றோர் கூறினர். எந்த ஒரு விடயத்தையும் எம்மிடம் கேட்கவில்லை, எதனையும் செய்யவில்லை, அங்கேயே அடக்கம் செய்வதாக கூறினர். சடலத்தை கொண்டுவர முடியாது, குறைந்த வயது என கூறினர். எனினும் பிள்ளையை தாய்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கூறினோம். அங்கே அடக்கம் செய்தால் யாரும் அறிய மாட்டார்கள் என நான் கூறினேன். உயிரிழந்த கிருஷாந்தியின் சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு 7 மாதங்களுக்கும் அதிக காலம் சென்றுள்ளது. அவர் உயிரிழந்ததாக கூறப்படும் நாளுக்கு 1 மாதத்துக்கு முன்னர் தொலைபேசியில் வீட்டில் உள்ளவர்களுடன் உரையாடியுள்ளதுடன் மே மாதம் இலங்கைக்கு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கிருஷாந்தி கூறியதாக அவரின் தந்தை குறிப்பிட்டார். 3 வருடங்களாக நன்றாக இருந்ததாக கூறினார். 5ஆம் மாதம் வருவதாக கூறினார். எனினும் நமக்கு எந்த தினத்தில் வருவார் என கூறவில்லை. எனினும் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி அளவில் வரவிருந்த பிள்ளையே இவ்வாறு உயிரிழந்ததாக பணியகம் கூறியது. அது தொடர்பில் நமக்கு சந்தேகம் நிலவுகின்றது. வருவதாக கூறிய பிள்ளை இவ்வாறு செய்து கொள்வாரா? கிருஷாந்தியின் பெற்றோரின் கூற்றுக்கமைய அவர் வெளிநாடு சென்ற சந்தர்ப்பத்தில் 16 வயதை பூர்த்தி செய்திருக்கவில்லை என்பது தெளிவாக புலப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் கொள்கைக்கமைய 16 வயதுக்கு குறைந்த அனைவரும் சிறார்களாக கருதப்படுவதுடன் சிறார்கள் வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்வது சட்டவிரோதமானதாகும். சிறிது காலத்துக்கு முன்னர் சவுதியில் கொலை செய்யப்பட்ட ரிசானா தொடர்பிலும் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. சவுதிக்கு தொழில் நிமித்தம் சென்றுள்ள இலங்கை பெண் ஒருவரை அந்நாட்டில் கல்லெறிந்து கொலை செய்வதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டது. எமது தேசத்தின் கல்வி அறிவற்ற வறிய குடும்பங்களின் பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் எதிர்நோக்கும் இன்னல்கள் சொல்லிலடங்காதவை. மத்தியில் இரத்தக்கரை தோய்ந்த மத்திய கிழக்குக்கு செல்லும் பெண்களின் துன்பியல் அனுபவத்தை ஜி கிருஷாந்தி மீண்டும் நினைவுபடுத்தி சென்றுள்ளார். கிருஷாந்திக்கு ஏற்பட்ட அவல நிலை நாளை உங்களின் தாய்க்கு, சகோதரிக்கு, மகளுக்கு, ஏன் உறவினர்களில் ஒருவருக்கு ஏன் ஏற்படலாம். அவ்வாறான நிலையை தவிர்ப்பதும் பெண்களின் அறிவு மற்றும் புரிந்துணர்வை வளப்படுத்துவதும் அனைவரினதும் பொறுப்பாகும். அந்த பொறுப்பை நிறைவேற்றும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்படும் மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் திட்டம் இன்று தனது 10வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. மகளிர்
அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் திட்டத்தின் ஒரு கட்டம் கம்பஹா ரயில் நிலையத்துக்கு அருகில் இன்று ஆரம்பமானது. பெண்களை பலப்படுத்தும் இந்த சமூக பணியை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச, இலங்கை போலீசார், மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு, மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ளன. கம்பஹா நகரில் இந்த திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் தாம் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை முன்வைப்பதற்கும் இதன்போது பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. படைக்கும் தேவ வடிவே, நம்மை காக்கும் ஜீவநதியே, பொறுமையுடன் மறைத்திருந்த ரணம் போதுமே. வடமாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் திட்டத்தின் மற்றொரு கட்டம் மதுவாட்சியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பில் நமக்கு பெரிய அச்சுறுத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் இவ்வாறு தேராவில் போன்ற பின்தங்கிய பிரதேசங்களில் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவது, மேலதிக கல்விக்கு அனுப்புவது, ஏன் பிள்ளையை வீட்டிலே தனியே விட்டு வருவது கூட தாய்மாருக்கு இப்பொழுது பெரிய அச்சுறுத்தல். எம்முடைய நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் இந்த வன்னி பிரதேசத்திலே, இந்த யுத்த காலத்திலே எவ்வளவு கட்டுக்கோப்பாக, எவ்வளவு கண்ணியமாக எமது கலை கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்பட்டன. ஆனால் மீள்குடியேற்றம் என்று வந்தது, வடக்கிலே வசந்தம் என்று வீசத் தொடங்கியது. இன்று அது ஒவ்வொரு தாய்மாரின் நெஞ்சிலும் சூறாவளியை வீசிக்கொண்டிருக்கின்றது. தொட்டிலினுள் பிள்ளையை வைத்துவிட்டு அடுத்த வீட்டுக்கு தண்ணீர்ல போக முடியாத நிலை அம்மாவுக்கு. இவ்வாறான ஒரு சீர்கட்ட நிலை இந்த மீள்குடியேற்றத்தின் பின்புதானே மாறியது இல்லையோ? இவ்வாறா நாம் இருந்தோம்? இவ்வாறா நமது கலாச்சாரம் இருந்தது? நாம் யாரிடமும் கையேந்தியா வாழ்ந்தோம்? பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார பிரச்சனை காலத்திலும் நாங்கள் தன்மானத்தோடு இருந்தோம், கௌரவத்தோடு வாழ்ந்தோம். இவ்வாறான நிலைகள் மாறுவதற்கான சிறந்த பொறிமுறைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். நாட்டின் அபிவிருத்தி தொடர்பான திட்டமிடல்கள் இயற்கை வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைய வேண்டியது அத்தியாவசியமாகும். மட்டக்களப்பு வாவியில் சீப்ளேன் இறங்குவதால் தமது ஜீவனோபாயம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். மீன்பாடும் தேநாட்டின் மீன்வளம் பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. நாட்டின் மீன் உற்பத்தியில் பிரதான இடம் வகிக்கும் மட்டக்களப்பு மாவட்டம் கடல் மற்றும் நன்னீர் மீன்பிடியில் அதிக வருமானத்தை ஈட்டும் பிரதேசமாக விளங்குகின்றது. நாட்டின் சுற்றுலாத்துறையை விஸ்தரிக்கும் நோக்கில் 2013ஆம் ஆண்டு கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கான சீப்ளேன் சேவை ஆரம்பிக்கப்பட்டமை வரவேற்கத்தக்கது. மட்டக்களப்பு வாவியின் கச்சேரியை அண்மித்த பகுதி மீன்களின் இனப்பெருக்கத்துக்கு உகந்த இயல்தகமை கொண்ட கட்பாறைகளின் அமைவிடமாக விளங்குகின்றது. எனினும் 284 ஹெக்டேயர் பரப்பளவில் மட்டக்களப்பு விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் கொழும்பிலிருந்து புறப்படும் விமானம் மட்டு வாவியிலேயே இறக்கப்படுகின்றது. இதனால் இந்த பகுதியில் மீன்களின் பெருக்கம் குறைவடைவதாக மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். நாங்கள் நாளாந்தம் இந்த மட்டக்களப்பு வாவியில தான் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். பிடிக்கிறாங்க, பிடிச்சுதான் எங்களோட குடும்ப வாழ்க்கையை நிவர்த்தி செஞ்சு கொண்டு வரோம். இந்த சீப்ளேன் இறங்குது, அதால மீன் பலமும் கொஞ்சம் குறைவடைஞ்சு போகுது. இந்த பிளேன் இறங்கி பாசா ஓடி வந்து இறங்குறதால கல்லில மீன் தங்குது இல்லை, கூழ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிலைமை இல்லாம மீன் கலையுது. இந்த மட்டக்களப்பு வாவிக்கு பக்கத்தில் அருகில வந்து கல் இருக்குது. அந்த கல்லில அந்த மீன் தங்குறது, அந்த கல்லுக்கு மேலால கொண்டு வந்து இந்த ஷிப் லைட் இறங்குது. அப்ப அதை இறங்குறதால மீன்களுக்கு களைவு. அதால அன்றாட தொழில கஷ்டப்படுற மீனவர்கள் இன்னும் மேலும் மேலும் கஷ்டத்துக்கு உட்படுறாங்க. சீப்ளேன் வாவியில் இறங்கும் பொழுது அந்த பகுதியில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி மறுக்கப்படுவதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அது இறங்கக்குள்ள எங்களை தொழில் செய்ய விட மாட்டாங்க, அங்கால போக சொல்லிடுவாங்க.
அப்ப நாங்க எங்க போறோம்? கொஞ்சம் பேரோட மீன் பிடி படாத இடத்துல கொஞ்சம் நீங்க இறக்குறதுக்கு வழியை செஞ்சு இதுக்குள்ள இறக்குறது நாங்கள் ஒன்றும் செஞ்சு பாலையெல்லாம் இருக்கிறோம். நாங்களும் பெசரிச்சிக்கு போனோம். பெசரிஞ்சா நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாங்கம் இல்லை. இதேவேளை மட்டுவாவியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சினை குறித்து ஆராய்ந்து வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் RC குருஸ் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாவை மீனவர்கள் தற்பொழுது சில காலங்களாக எங்களுக்கு முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த சீப்ளைன் வாவியில் லேண்ட் பண்ணுறதால தங்களது மீன்பிடித்துறையின் பொருளாதாரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நான் இது சம்பந்தமாக எனது பணிப்பாளருக்கும் எங்களது ஆய்வு நிறுவனமான நாராக்கும் இது சம்பந்தமான அறிக்கையில் நான் சமர்ப்பிச்சிருக்கிறேன். அந்த அறிக்கையின் பின்னர் தான் நான் மீனவ மக்களுக்கு இது சம்பந்தமான தீர்மானமாக முடிவொன்று கூற முடியும். சிறந்த திட்டமிடலுடன் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை வரவேற்கத்தக்கதே. எனினும் திட்டமிடலின்றி மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளினால் இயற்கை சூழலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும். சுற்றுலா பயணிகளை வசீகரித்து வரும் சீப்ளேன் திட்டம் மட்டக்களப்பு வாவியை நம்பி வாழும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் பின்னடைவு ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. மட்டக்களப்பு வாவி மீனவர்களின் வாழ்வாதாரமும் சீப்ளேன் திட்டமும் இடர்களின்றி முன்னெடுக்கப்படுவதை இருவேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் விரைவில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே பிரதேச மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். கொஸ்லாந்த மேரியபெத்த பகுதியில் உள்ள சில வீடுகளுக்கு இதுவரையும் மின்சாரம் வழங்கப்படவில்லை. மேரியபெத்த பகுதியில் மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு வருடம் கடந்துள்ளது. மண் சரிவு காரணமாக தடைப்பட்ட மின் விநியோகம் இதுவரை மீள வழங்கப்படவில்லை. மண் சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் வசிக்கும் இலக்கம் 14-15 லைன்களில் உள்ள 32 வீடுகளுக்கு இதுவரை மின் இணைப்பு மீள் வழங்கப்படவில்லை. மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை இவ்வாறே தொடர்கின்றனர். படிக்க ஏறாது, கரண்டும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். கரண்ட் சுருக்கா கொடுக்கணும். மழைக்காலங்களில் மின்சாரமின்மையால் தாம் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஒரு வருஷ காலமா கரண்டும் இல்லைங்க. எங்களுக்கு இதுல இருந்து வசிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த மண்சரு போன இடத்துல நாங்க தான் 2வது இடமாக இருக்கிறோம். இந்த 14-15 லட்சத்துல உள்ளவங்க தான் 2வது இடம். யாழ் மாவட்ட நிலத்தடி நீர் மாசு தொடர்பான விவாதம் ஒன்றை யாழ் முகாமைத்துவ மன்றம் ஏற்பாடு செய்திருந்தது. நாங்களும் அந்த இடங்களில் சென்று பார்த்த பொழுது நிலத்திலேயே பல இடங்களில் எண்ணெய் படிவங்கள் காணப்பட்டன. ஆகவே இந்த எண்ணெய் படிவங்கள் நீரில் இருப்பதிலே நிலத்தில் இருக்கலாம். இது நிலத்திலும் எவ்வளவு ஆழத்திற்கு போயிருக்கும் என்பதை பற்றி அறிவதற்காக சில பரிசோதனைகள் பேராதே பல்கலைக்கழகத்தினால் செய்யப்பட்டது. சில பரிசோதனைகள் யாழ் பல்கலைக்கழகத்தினால் செய்யப்பட்டது. அப்ப இப்படி பல பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதன் முடிவில் அறிக்கை வெளியிடப்பட்டது. நிலத்தடி நீரில் பெட்ரோலியம் எண்ணெய் காணப்படவில்லை. இந்த நாங்கள் எடுத்த 2 கிலோமீட்டர் எங்களுக்கு கருத்து கூட இல்லாம இருக்குன்னு சொன்னா இந்த ரிப்போர்ட்டே அவைலபிள் இல்லை. சிரசகோயின் மேன்ஹாண்ட் அண்ட் பெஸ்ட் கஸ்டியூம் டிசைனர் இறுதிப் போட்டி ரத்மலானையில் தற்போது நடைபெற்று வருகின்றது. வெற்றியாளர்களை தெரிவு செய்வதற்கான போட்டி இன்றிரவு 7:30க்கு ஆரம்பமாகியது. ரத்மலானை ஸ்டேன் கலையரங்கில் ஆரம்பமான இந்த இறுதிப் போட்டி சிறுசு தொலைக்காட்சியில் தற்போது நேரடியாக ஒளிபரப்பாகி வருகின்றது. சிரசகோயின் மேன்ஹண்ட் அண்ட் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் இறுதிப் போட்டியில் 1வது, 2வது மற்றும் 3வது இடங்களை பெற்றுக் கொள்பவர்கள் யார் என இன்று சில மணித்தியாலங்களில் அறிவிக்கப்படவுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமான இந்த போட்டிகளில் அதிகளவான போட்டியாளர்கள் கலந்து கொண்டதுடன் இறுதிப் போட்டிக்கு 3 பிரிவுகளின் கீழ் 24 போட்டியாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் இன்று நடைபெற்ற உள்ளூர் தேர்தலில் முதன்முறையாக பெண்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.